சீமான்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ணன் சீமான்ல இருந்து முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல கலந்துகிட்டதே ரொம்ப பெரிய வந்து தேச தமிழ் தமிழ் துரோகம், தமிழின துரோகமா பாக்குறேன் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்றதுன்னா, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சீமான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து பாரதியார்னா வந்து பாகிஸ்தான்ல போய் கூட பேசுவேன் பாரதியாருக்காக. ஏன்னா இது கொல்லு பேரன் வந்து இன்வைட் பண்ணாராம். பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் முடிச்சிடுறேன் அதுக்கு நீங்க பேசுங்க. கொல்லு பேரன் இன்வைட் பண்ணதால பாரதியார்னா பாகிஸ்தான்ல போய் கூட பேசுவேன் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. பார்ப்பனிய எதிர்ப்பை வச்சு நீங்க திராவிடத்தை கட்டமைச்சீங்க. இப்ப பார்ப்பனிய கடப்பாறையை வச்சு திராவிடத்தை உடைக்க போறேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அங்க போய் திராவிடத்தை எதுக்கு போய் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நீங்க அந்த இடத்துல போய் திராவிடத்தை வந்து உடப்பேங்கிறத நீங்க ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு அவங்களை குஷிப்பட்டதுக்காக சொல்ற மாதிரி பயங்கரமா தோணுச்சு. நீங்க யார குஷிப்பா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலா வந்து நாம பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போது முக்கியமா டிவி காரங்களுக்கு போய் நம்ம கேட்போம். அப்ப நாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சீமான் பொட்டி வாங்கிட்டாரு, சீமான் வந்து மாத்தி மாத்தி நமக்கு அந்த அது என்ன மாத்தி மாத்தி பேசுவாரு அப்படிங்கிற ஒப்பீனியன் நமக்கும் இருக்கு ஆக்சுவலா இருக்கு. பட் ஆனா சீமான் பொட்டி வாங்குறாரு, சீமான் வந்து பணமா அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், அந்த ஐரோப்பா கண்ட்ரில இருந்து வரும், இங்கேருந்து வருது. இந்த தமிழ் தேசிய ஈழ மக்களின் பேரால வந்து எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இருந்தும் பணம் வாங்குறாரு. பயங்கரமான குற்றச்சாட்டு வைப்பாங்க. சோ அதுல வந்து நமக்கு ஓரளவுக்கு ஓகேனாலும் லைக் ஃபுல்லுமே அது நம்ம தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு இதுல வந்து நாம கடந்து போயிடுவோம் நாம. இப்பெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதா, இது எல்லாமே உண்மைதானோ, இந்த ஆளு வந்து பணத்துக்காக என்ன வேணாலும் பேசுவாரு, லைக் இந்த ஆளுங்கிறத சீமான்னு வச்சுக்குவோம். சீமான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல திராவிடத்தை உடைப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து எதை வச்சு கிராமீண பார்ப்பனிய சப்போர்ட்டை வச்சு பார்ப்பன எதிர்ப்பை வச்சு நீங்க வந்து திராவிடத்தை கட்டமைச்சீங்க. இப்ப வந்து திராவிடத்தை உடைக்கிறதுக்கு வந்து நான் பார்ப்பனிய கடப்பாறை எடுப்பேன் அப்படின்னா யாரை குசிப்படுத்த சொல்றாரு, யாருக்கிட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு இது. சோ அது ஒண்ணு. 3 4வது பாயிண்டா நம்ம ரொம்ப முக்கியமா ஒண்ணு பாக்குறது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கூட இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு இந்த கேள்வியை நம்ம டிவிகே காரங்கிட்டையும் வைக்கிறது, டிவிகே காரங்களை சப்போர்ட் பண்ற இஸ்லாமியர்கள் கிட்ட வைக்கிற கொஸ்டின் வைக்கிறதும் உண்டு, கேள்வி வைக்கிறதும் உண்டு. சோ அதே இதுதான் நம்ம என்டிகே வந்து என்டிகேக்கு மேலேயும் நமக்கு வந்து இது வருது. ஏன்னா அந்த மேடையில வந்து சீமான் பேசுறத கைத்தட்டி ரசிக்கிறது யாராருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் தொகுதி என்டிகே கேண்டிடேட் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த டிபேட் ஷோ எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ஃபர்ஹானா பாத்திமான்னு தான் நினைக்கிறேன். பாத்திருக்கீங்களா? டிபேட் ஷோலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கீழே அந்த மேடையில அந்த மேடையில சீமான் பேசுறது கீழே உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க ரசிச்சு. இது வந்து சாட்டை துறைமுகன் பண்ணலாம். அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி. நீங்க சாட்டை துறைமுகன் பண்ணிட்டு போகும். அவன் எல்லாம் வந்து இந்த மனுஷ இல்ல, அப்ப வந்து அவன் பேசுறது ரசிக்கிறது உண்டு. பட் இருந்தாலுமே வந்து அவனோட உள்நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். நீங்களாம் ஒரு உள்நோக்கம் கொண்ட ஆட்கள், சந்தேகத்தின் பார்வையில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆட்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அதனால என்ன பண்ணுவோம், இவன் சரி இவன் வந்து காசு கொடுத்தா என்ன பண்ணுவாப்பா அப்படின்னு ஒரு நம்ம தட்டி விட்டு போயிடலாம். இவங்களுக்கு தெரியாதா ஃபர்ஹானா பாத்திமாக்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு இயக்கம், அவங்க என்ன கொண்டு வர பாக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாதா? முக்கியமா முஸ்லிம்களோட இருப்பையே வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குற ஒரு இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ். சோ அந்த இயக்கம் நடத்துற ஒரு மேடையில சீமான் பேசுறத இங்க கீழே உட்காந்துட்டு கை தட்டி ரசிக்கிறது அப்படிங்கிறது அது என்னமான மனநிலை அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து அவங்க மேலே வருது. இவங்க கேக்குறாங்கல்ல, இவங்க வந்து டிவிக்கே என்னன்னா டிவிக்கே இவங்க எதிர்க்கிறதே பார்த்தோம் அப்படின்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சீமான் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது வந்து டிவிக்கே தொண்டர்களோட தொண்டர்களோட ரசிகர்களோ அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, தம்பின்னு சொன்னாரு. இப்ப வந்து நாங்க கட்சி ஆரம்பிச்சோம்னா எங்களுக்கு எதிராகவே வராது, அவரோட ஓட்டெல்லாம் நாங்க பிரிக்கிறோம் அப்படிங்கிறது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க வந்து
திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் கொள்கையை அடிச்சுட்டாங்க, இது முரணான கொள்கை, அதனால நாங்க அவங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அதே ஆளுங்கதான் இவங்க போயிட்டு அங்க போய் நிக்கிறாங்க, RSS மேடையில போய் எதுக்கு போய் நிக்கிறாங்க. பாரதியார்னா என்ன வேணாலும் போய் பேசுவார். ஏன் நீ பிரபாகரனோட அண்ணன் பையன் வந்து நீ LTT பிரபாகரனை பார்க்க போய் சொல்றேன்னு சொன்னப்போ அவன் போன ஆள் தானே நீ பிரஸ் மீட்ல அதை கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, நிஜமா சொன்னாப்புல அவரு புதிய தலைமுறையில போயிட்டு சொன்னா நீ பாரதியார் கொள்ளு பேரனுக்கு பத்தி கவலைப்படுற ஆளா நீனு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா நமக்கு. பாரதியார் கொள்ளு பேரன் மேல பாசம் இருக்கிற ஆளுன்னா நீ பிரபாகரனோட கொள்கை தலைவர் பிரபாகரனோட அண்ணன் பையன் மேலே உங்களுக்கு பாசம் தானே இருக்கணும். அவன் ஏதாவது சொன்னான்னா நீ வந்து தெரியாம பையன் ஏதாவது தெரியாம சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு, அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு. நான் தமிழர் தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அங்க போய் வந்து சீமான் வந்து அந்த மாதிரி ஒரு கூஸ்பம் போற மாதிரி பேசுனது வந்து இதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான முத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, என்ன அதுன்னு சொல்லுங்க. நான் பார்த்தேன், ஒரு பாதி பார்த்தேன் நினைக்கிறேன், பார்க்க முடியல. ஆக்சுவலி அதான் இது பார்த்த வரைக்கும் அது வந்து எப்படி ஒரு கூட்டம் மாதிரி இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா பாரதியாரோட பேரும் ஆர்கனைஸ் பண்ற பாரதியாருக்கான விழா மாதிரி வந்து இருக்கு. பின்னாடி RSS பேக் பண்ண பின்னாடி RSS பேக் பண்றது வந்து ஐ மீன் வெளியே தெரியாத மாதிரி ஒரு லேயர்ல இருக்கு. ஆக்சுவலி பார்த்துட்டு இருந்த வரைக்கும் வந்து டக்குன்னு என்ன எடுத்த உடனே வந்து திருவள்ளுவர் அடிக்கிறான். என்ன கம்பர் திருவள்ளுவர் அப்படின்னு ஒரு பேர்லாம் சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிடையாது, பாட்டம் பாரதியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் தான் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி நரேஷன்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்காக எதுக்காக வந்து நீ இவ்வளவு முட்டு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து ஒரு பாயிண்ட்ல எல்லாரையும் விட்டு கொடுத்து கீழே சொல்ற மாதிரி. அப்புறம் ஆரம்பத்துல இருந்து வந்து பாரதியார் அவன் எவ்வளவு நேரம் தான் நீ பேசுவ, எழுத்தாப்புல உட்காந்துட்டு கேட்டுட்டே இருக்கும். அது வந்து முக்கியமா இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பார்த்தது என்ன அப்படின்னா அண்ணாவை பத்தி பேசுறது என்ன சொல்லிட்டாரு, அது கவனிச்சுக்கலாம் நீங்க. உங்களுக்கு எதுவும் பாயிண்ட் இருந்தா நீங்க சொல்லிருங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி நான் ஓப்பனிங்ல கவனிச்சேன், பெருந்தகை அண்ணான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஒண்ணு சொன்னான். அண்ணாவை பத்தி பேசிப்பாரு. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து பாரதியார் தான் முத பேர் வச்சதான், இவர் இல்லையா அண்ணா பேர் வைக்கலாம். யார் வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ஆனா அது ரிஜிஸ்டர் பண்ணாதானே. இப்ப வந்து உன் பேரை நீ வந்து டான் ராகுல் கூட வச்சுக்கலாம் நீ வந்து, ஆனா வந்து போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணாதானே நீ டான் ராகுல் ஆகல. அது எப்படி நீ வெறும் ராகுல் தான், நீ மேல ராகுல் காந்தியா கூட பேர் வச்சுக்கலாம், ஆனா நீ ராகுல் காந்தி ஆக முடியுமா? நீ ரிஜிஸ்டர் பண்ணணும். என்னது கிரெடிட் ஸ்டீலர்ன்றாங்க. அது திராவிடத்துல வந்து உள்ளவர் வந்து வைக்க திராவிடம் எதை பண்ணாலும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டுக்கு போயிட்டாரு. அது வந்து என்ன எப்படி இருக்கு அப்படின்னா அது அந்த பவர்ல இருக்கிறவன் அந்த பேரை வைக்கணும். நீங்க தலைவரா பாக்குற காமராசர் யாரு, அவருக்கு வந்து பேர் வைக்க முடியாதுன்னு அடம் பிடிச்சவர். அடம் பிடிச்சாரு. சங்கரலிங்காரை வந்து கொன்னாருன்னு சொல்லக்கூடாது, சங்கரலிங்கா வந்து ரொம்ப நாள் இருந்த ஒரு உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு வைக்கணும் அப்படின்னு இறந்து போனது யாரு பேருன்னா காமராஜர் பேர்ல தான். ஸோ அதெல்லாம் அதை பத்தியே பேச மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாடுன்னு வந்து யாரு வந்து பேர் வைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து யாரு பீரியட்ல செத்து போனாங்க அதை சொல்லுங்க. உங்களுக்கு காங்கிரஸ் மெட்ராஸ் மாகாணம் சார், தமிழ் மெட்ராஸ் மாகாணம் மாகாணம் புரியுதா? சொல்லுங்க. இது வந்து இது என்ன பண்ணிட்டாரு இந்த சீமான் வந்து, அண்ணாவே ஒரு ஆளே இல்ல பாரதியார் தான் சொன்னாரு, இதுவே வந்து சொல்லிட்டாரு. பாரதியாரை பத்தி பேசணும் அப்படின்னு அது ஒரு டாபிக். ஆக்சுவலா பாரதியார் யாருன்னு தெரியும், யாருன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலா யார் பாரதியார்னா 10 வருஷம் பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்து போய் பதுங்கி இருந்தான் பாரதியார். பாரதியார் எல்லாமே மாற்று கருத்து இருக்கு. யாரெல்லாம் தப்பா சொல்றாங்களோ அவங்க அதாவது ஒரு லாஜிக்கே இதேஷனலா யார் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மாற்று கருத்து எப்பவுமே இருக்கும். திருவள்ளுவரா இருந்தாலுமே அது மாற்று கருத்து. நமக்கு பெரியார் வச்சு திருவள்ளுவர் மேலேயும் மாற்று கருத்து வச்சுதான் தெரியாது. ஸோ அதனால வந்து மாற்று கருத்துக்கு யார் மேல வேணா வச்சுக்கோங்க. 10 வருஷம் ஓடி வச்சவர் தான் பாரதியாரு. வெளில வந்தோடனே அரெஸ்ட் பண்ணோம்னா மன்னிப்பு பெற எழுதுனதுதான் பாரதியார். ஸோ சாவர்கர் மாதிரியே மன்னிப்பு பெற எழுதுனதுதான் பாரதியார்.
சோ அதான் அதான் அது உயர்த்தி பேசுறதுக்கு அப்படின்றது பெரிய அண்ணாவே பாரதியார் உயர்த்தி பேசினவர் தான். பாரதியாரை தூக்கி பிடிச்சவர் தான் அண்ணாவே. சோ அண்ணா அது தமிழ்நாடுன்னு பேர் வந்ததுமே வந்து அண்ணா பவருக்கு வந்ததால தான். அண்ணா பவருக்கு இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 1957 இருந்து 67 வரைக்கும் அந்த நிராகரிச்சுட்டு இருந்தாங்க. யாரு நிராகரிச்சுட்டு இருந்ததுன்னா காமராஜர் நிராகரிச்சுட்டு இருக்காரு. தமிழ்நாடுன்னு நான் பேர் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு. சங்கரின் போராட்டம் பண்றாரு, சட்டப்பேரவையில அது தீர்மானம் கொண்டு போறாங்க, தோல்வி அடைய வைக்கிறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 வருஷம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் 67 அண்ணா வந்துதான் அதை வந்து பண்றாரு. சோ இது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு அண்ணா அப்படிங்கிறது வந்து நம்ம கிளியரா இருக்கும். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல இதை பொறுத்த வரைக்கும். ஆமா, பேசும்போது ஒரு 20 நிமிஷம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவன் பேசிட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ஆரம்பத்துல வந்து கத்தி ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்ணி அப்படி இதுல ஆரம்பிச்சீங்க. எவனும் வந்து அடுத்தடுத்து அவங்க பேச எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து கிளாப் பண்றதா வேணாமன்ற மாதிரி ஆகுது. சில பாயிண்ட் வந்து இத யாரையோ அடிச்சு பேசாங்க. அப்போ வந்து என்னன்னா ஸ்லோ கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் 2-3 பேர் மட்டும். இது ஆக்சுவலி அப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எவனுமே கத்தல. மரணம் தான் ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா எவனும் வந்து பெருசா கத்தல. அப்புறம் பேசும்போது ஆடியன்ஸுக்கு ஃபேமஸா சாட்டை திரும்ப கலையை கொடுத்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இதாகவே போயிட்டாருங்க. ஆமா, நான் என்னன்னு பார்த்தேன்னா இப்ப பேசுறதுக்கு வந்து இங்க பயங்கரமா கூஸ்பம் பாக்குற மாதிரி ஒரு பயங்கர கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி ஒருத்தவங்க பார்த்தேன். அப்படியா? ஆமா, அது என்ன இப்படி பேசுறாரு இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்தது. யாரெல்லாம் எனக்கு தெரியல. பயங்கர ஒரு கண்ணீர் விட்டு அழுகுற ஒரு ரியாக்ஷன் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அழுவல. ஆனா இந்த மாதிரி இருந்தது. சீமானை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமை எல்லாரும் சொல்றதுதான். பேச்சு திறமை இருக்கிற ஆளு பேச்சு திறமை இருக்கிற பேச்சு திறமை மட்டும் ஒரு ஆள எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல வந்து பேச்சு திறமை இருக்கு. அடால்ஃப் ஹிட்லர் கூட தான் பேச்சு திறமை இருந்துச்சு. அதனால அவன் பெரிய தலைவனாயிருந்தா அவனை ஏத்துக்க முடியுமா? அதுதானே நம்ம பேச்சு திறமை மட்டும் எப்படி ஒரு ஆளு. இவங்க சொல்ற எல்லாமே வந்து நிர்வாக ரீதியா எப்படி இவங்க பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. இவ்வளவு பேசுறாங்க, மரத்துக்கு ஒப்பங்கிறாங்க, இதுக்கு அதுக்கு வைக்கிறாங்க, இதுக்கு நிர்வாக ரீதியா அந்த பவர்ல வந்தாதானே அது வந்து நமக்கு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியும். இவங்க எல்லாம் எப்படி அந்த ஒரு ஒரு இதை வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மரம் ஏறத நான் அரசு வேலை ஆக்குவேன், கல்ல இருக்கிறத நான் அரசு வேலை ஆக்குவேன், அதெல்லாம் நிர்வாக ரீதியா எப்படி பாசிபிள்? அதுக்குண்டான இது எதுவும் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. அப்படி எதுவும் இருக்கா இல்ல அப்படின்னு வந்து மேபி அது தெரியாம கூட பேசக்கூடாதுல்ல. அதுக்குண்டான எப்படி அதை சொல்றாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் எப்பவுமே இருந்திருக்கு. இது பேசும்போதெல்லாம் இது எப்படி இவங்க பண்ண போறாங்க, இது இஷ்டத்துக்கு பேசுற மாதிரி இது இருக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு லைஃப் டைம்ல வரப்போறது இல்லைன்னு அவனுக்கு தெரியும் போல. அதுதான் வந்து நிறைய பேசிப்போம். ஆக்சுவலி வந்து அதான் தெரிஞ்சுட்டேதான் வரமாட்டோம். தெரிஞ்சுட்டே என்னன்னா பேசலாம். அத நாம வரமாட்டோம். எப்படியும் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு வீடுக்கு ஆளுங்க வீடு கட்டி கொடுப்போம். நான் பேசலாம். யாரு கொடுப்பது அது டிவி கேஸ். அவங்க வரமாட்டேன், அவன் வரமாட்டேன் நினைக்கிறியா? அவருக்கு அதான் தெரிஞ்சிச்சு என்னதான் பேசணும். பைக்கு தரோம், பைக்கு தரேன் இல்ல வர ஆட்சிக்கு வரமாட்டோம் தெரிஞ்சு பேசுறது. அவன் அரசு வேலையா இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் பண்ணுங்க. ஆமா, எனக்கு அது புரியல. வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது வந்து எப்படி பாசிபிள் ஆகும்? இப்ப இருக்க ரிசர்வேஷன் வந்து 69% ரிசர்வேஷன். ஓபிசிக்கு 50%, எஸ்சி/எஸ்டிக்கு 19%. இருக்கிற மக்கள் தொகையில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி டு 3 கோடி வந்து வன்னியரும் எஸ்சி/எஸ்டி மட்டும் இருப்பான். அதாவது எம்பிசியும் எஸ்சி/எஸ்டியும் கண்டிப்பா 2-2.5 கோடி இருக்கும். அவங்கதான் மெஜாரிட்டி. சாதி மாதிரி கணக்கெடுப்பு எடுத்தா அது கன்ஃபார்மா அந்த ஒரு ரேஷியோ அதுல வந்து கிட்டத்தட்ட 33% வந்து அவங்கதான் இருப்பாங்க. ஒன்லி வன்னியரும் எஸ்சி/எஸ்டி மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க எப்படி வீட்டுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்புன்னு கொடுத்தா 16% இதுங்கிறதே அடி வாங்கணும். அது இது எப்படின்னு எனக்கு
சரி, அது 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 ஒரு மிகப்பெரிய கேள்வி அது ஆக்சுவலா. ஸோ அது ஒண்ணு. இதுவும் நான் அப்படிதான் பாக்குறேன். எனக்குமே வந்து இது எப்படி அவங்க பேர்ல பண்ண போறாங்க, வீட்டுக்கு ஒரு பைக்கு, கார் லட்சியம், வீடு பண்ண மாட்டாங்க. ஒருவேளை வந்தாலுமே பண்ண மாட்டாங்க, வரப்போறதே இல்லை. சோ அது வரப்போறதும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து அதான் அவிழ்த்து விடுறதுதான். அது என்னன்னா ஒரு ஆசையை தூண்டி என்ன ரியாக்ஷன் வருதுன்னாச்சும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது ரியாக்ஷன் ஒன்றும் இல்லைன்னாலும் பெருசா ஒன்றும் இல்லை. அதுவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே ட்ரோல் பண்ணிட்டு அவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க டிவிக்கு? சீமான அளவுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட எட்டுனா ஒரு 10% கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இதை படிச்சிடறேன் உங்களுக்கு. அந்த நான் சொன்னேன்ல நேற்று, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து விஜய் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு படிக்கிறேன், ஒரு நிமிஷம். ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு ஒரு பிரீஃப் கொடுங்க. ஐயோ, நீ யாரையா நீ? ஏங்க இதெல்லாம் சொன்னா நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலி நான் கேட்க கூடாது. ஆடியன்ஸ்க்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமினா யாருன்னு தெரியாது. இப்போ வந்து அப்படின்னு சொல்லி இது வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம் சின்ன சொல்றேன் இருங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல போட போறோம். யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆக்டிவிட்டி பண்ணி மெஜாரிட்டியா இருக்கிறது டிவிகே காரனுங்க. டிவிகே காரனுக்கு எல்லாருக்குமே ஜான் ஆரோக்கியசாமி முக்காவாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இன்டர்வியூல இருக்கிற முக்காவாசி பேருக்கு ஜான் ஆரோக்கியசாமிங்கிறது வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி நம்ம டிஎம்கேட பண்ணி கொடுத்தான்ல, வகுப்பாளர். அவரோட ஹிஸ்டரி ஒரு சின்ன குட்டி ஹிஸ்டரி அப்படின்னா, அவர் போற இடம் எல்லாம் வந்து அந்த கட்சி தோத்துரும். அவங்களை கேட்டு அதுக்கு அஃபெக்ட் ஆகி வரக்கூடாது. அது அவர் யாரு அப்படின்னா, அவருக்கு போற இடம்னா தோத்துரும் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தார் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஒரு டேக்லைனோட ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாரு. அந்த கேம்பெயின் எடுத்தது இவர் தான். அந்த கேம்பெயின் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கறத வந்து இங்க எங்க இருந்து சுட்டாரு அப்படின்னா, ஒபாமாட்ட இருந்து சுட்டது. மாற்றம்னா சேஞ்சா, முன்னேற்றம்னா என்ன வரும்? முன்னேற்றம்னா என்ன இங்கிலீஷ்ல? சேஞ்ச், ப்ராக்ரஸ். ஒபாமாவோட ஒரு டேக்லைன். அன்புமணி மொட்டை அடிச்சு விட்டான், நீங்க தான் அடுத்த சிஎம்னு சொல்லி. அவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி தானடா, ஜான் ஆரோக்கியசாமியா? ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி. இல்ல, அது கடைசி பேர். ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி. அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே கூடயும் கேம்பெயின் பண்ணி 2021 வந்து அது அங்கேயும் தோத்து போச்சுன்னு நினைக்கிறேன். 2021 தோத்து போச்சா? ஆமா, 2021 இதெல்லாம் வேணா தோத்து போச்சு. அங்கேயும் வந்து ஜான் ஆரோக்கியசாமி தான். அவர் தான் இப்ப வந்து விஜய்க்கு வந்து அட்வைஸரா இருக்காரு. விஜயோட தோத்து போல. அது ஆக்சுவலி 2021 தோத்து போகணும்ன்றத டிசைனு. அது வேற வழியே கிடையாது. அதே வந்து அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து உலகத்துல ஒபாமா கேம்பெயினே பண்றவனே கூட்டு வந்தாலும் அன்புமணி நல்லா சீக்கிரம் வாங்க முடியாது. அதுதான் டிசைன். இவனாலன்னு சொல்ல இல்ல 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 அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அந்த அன்புமணி ஆக முடியாது, எடப்பாடியார 2021 ஆயிருக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. ஆனா நம்ப வைக்கிறான் தெரியுமா சார், நீங்க தான் சார் அடுத்த சிஎம், நீங்க தான் சார் அடுத்த யூஎஸ்க்கு எப்படி ஒபாமாவோ தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் சார் அன்புமணி நம்ப வச்சாங்க. அங்கதான் இருக்கு. அதான் சொல்ல வரேன். இப்ப அதே மாதிரிதான் ஒரு சர்வே இருந்து ரிப்போர்ட்டை வந்து நேற்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஸ்லைட் போட்டு விஜய் காமிச்சிருக்காங்க. அது என்னன்னு படிக்கிறேன் கேளுங்க, ஒரு பாயிண்டா. 2026 தேர்தலில் திமுகவை விட தாவேகாவுக்கு கூடுதலாக 3% வாக்குகள் கிடைக்குமா? அப்போ வந்து டிஎம்கேக்கு ஒரு 30%, 33% இருக்குன்னு வச்சுக்கோங்க.
33% வச்சுப்போம். ஓகே, 33 போனாட்டி 40 2024 தானே. 2024 நாடாளுமன்ற தேர்தல் 40% நினைக்கிறேன் ஆக்சுவலா. எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியல எனக்கு. ஒரு 40ன்னு வச்சுப்போம். அதை விட இவங்களுக்கு 3% அதிகம் அப்படின்னா 43% வந்து இவங்க வந்து வாங்க போறோம். யாரு டிவிக்கு வந்து 43% வாங்க போறோம். 43%னா என்ன நம்பர்ஸ் என்ன ஆக்சுவலா? கிட்டத்தட்ட 6.5 crores ஓட்டர்ஸ். 6.5 crores ஓட்டர்ஸ்ல வந்து 43% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேல. 2.5 கோடிக்கு மேல வரும். 2.5 to 2.25 கோடி கிட்ட வரும். 1.5 கோடியில வந்து நாங்க ஒரு டிவிக்கு தொண்டர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தோம். எங்க ஆப்ல 1.5 கோடி இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா அது உண்மையா என்னன்னு நான் ஆப் செக் பண்ணேன். நீ ஸ்டக் ஆயிட்டியான்னு டிவிக்கு தொண்டர் என்ன சொன்னா ஆப்லயே 1.5 கோடி இருக்கு அப்படிங்கிறான். ஓகே, நாங்க செக் பண்ணல. ஆனா வந்து சேகோரா தெரியுங்களா, ஜேர்னலிஸ்ட் சேகோரா, அவர் சொல்றாப்புல அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இதுல வந்து அவர் சொல்லிதான் எனக்கு ஓகே இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஆப்ல ஒரு வாட்டி நீங்க இன்ஸ்டால் பண்ணி உள்ள போயிட்ட அப்படின்னா வெளியிலே வர முடியும். அவ்வளவுதான். நீங்க வந்து யூசராவே அந்த ஆப்ஷன் இருக்காதான். உன்னை யூசரா வந்து இது பண்ணிக்க முடியாதான். சும்மா போய் செக் பண்றதுக்காண்டி நீ எல்லாத்தையும் போட்டா கூட நீ வந்து இன்னில இருந்து ஒரு டிவிக்கு தொண்டர் நீ உனக்கு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சீக்கிரம் சொன்னாப்புல. சரி ஓகே, அதனாலதான் 1.5 கோடி பேர் ஜாயின் பண்ணாங்களோ அப்படின்னு ஒரு இது கூட தோணுச்சு ஆக்சுவலா. சரி, அதான் நம்ம ஏன் இப்ப இங்க வந்தோம் ஆக்சுவலா இந்த ஜானோட இதை பத்தி ஜான் ஆரோக்கியசாமியை பத்தி பேசிட்டு இருந்தோமா. அப்ப வந்து 40% ஓட்டு டிஎம்கேக்கு இருக்கு அப்படின்னா 43% வந்து டிவிக்கு வாங்கணும். வாங்கிருமா? அது வந்து அது ஒரு ரிப்போர்ட் ஆக்சுவலா. விஜய் வந்து தலையில மழை ரெடி ஆயிட்டாரு. அதான அதான் சொல்லலாம். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் என்ன, முதல் வேட்பாளர் ரேஸில் முன்னிலை வைக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் 1% தான் இடைவெளியா. மக்கள் விரும்பும் முதல் வேட்பாளர்ல வந்து ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் இருக்குமா, 1% தான் இடைவெளியா. 2026 தேர்தலில் அதிமுக 3வது இடம் போகுமா, பெண் 3வது இடம் போகுமா. பெண் வாக்காளர்கள் 40% பேர் தாவிக்காவுக்கு ஆதரவு. அது வேணா நம்ம வந்து ஒரு இன்க்ரீஸ் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது. நாங்க பார்த்த பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் சொல்றோம். நிறைய லேடிஸ் ஓட்டு வந்து இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. ஆனா வந்து இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நான் பாக்குறது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த 18ல இருந்து 25 வயசு இருக்கலாம், நீங்க 30 வயசு கூட எடுத்துக்கணும், ஓட்டு போடவே போக மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆபீஸ்ல வேலை பார்த்தோம்ல, போன ஆபீஸ்ல வேலை பார்த்ததுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 பேர் இருந்தோமா. அந்த ஓட்டு போட்டது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர் தான். ஏன்னா இந்த ஐடில வேலை பார்க்கறாங்க, இந்த ஓரளவுக்கு சொகுசா இருக்கிறாங்க. சென்னையில ஆப்வியஸ்லி 55% தான் ஓட்டு பர்சன்டேஜா இருக்கும். 55-58 உள்ளதான் இருக்கும். ஓல் சென்னையை நீங்க எடுத்துக்கிட்டோம், 48% ஓட்டு போட வர மாட்டாங்க. இதுல வந்து இந்த கேட்டகரி உள்ளவங்க வந்து ஓட்டு போட வரணும். இதான் வந்து இப்ப ஜீவசாவத்தம் பேசியிருந்தாங்க. நான் கூட ஸ்டோரியில இன்ஸ்டா ஸ்டோரியில வச்சிருந்தேன். ஓட்டிங் டே அன்னைக்கு வந்து கஷ்டிப்புறமோ துப்பாக்கி குப்பமோ போட்டு இது பண்ணிட்டா சண்டிகை போட்டு இங்க உட்கார்ந்துருப்பாங்க, ஓட்டு போட போக மாட்டாங்க அப்படின்ட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் என் எக்ஸ்பீரியன்ஸுமே. அதான் லைக் அந்த 25-ல இருந்து 30 நல்லா ஓரளவுக்கு வெல்செட்டிலா இருக்கவங்க, நல்ல வேலை போயிட்டு இருக்கவங்க, ஐடில வேலை பார்க்கறாங்க, நீங்கலாம் வந்து ஓட்டு போட கூட போக மாட்டாங்க. சோ இது ஒண்ணு இருக்கு. ஆனா லேடிஸ் ஓட்டு வந்து நிறைய பேர் இருக்கு, நிறைய வந்து லேடிஸ் ஓட்டு வந்து டிவிக்கு இருக்கு. நாங்க பார்த்ததே வந்து நிறைய பேர் லேடிஸ் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறோம். டிவிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா வந்து லாஸ்ட் என் ஆபீஸ்ல ஒரு பையன் இருக்கான், அவங்க ஏரியாவுக்கு வந்து பம்பி குப்பை போயிருக்கோம். அவங்க அப்பா வந்து பேசுறாங்க, பையனோட அப்பா. அவருக்கு வந்து 60 வயசு இருக்கும், 60 வயசு வந்து. என்ன நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஆஃப்டர் கேம்ப்ல பேசணும், இந்த மாதிரி இது பண்றோம் அப்படின்னும் போது பேசுறோம் என்னோட ஆளுநர் வந்து விஜய்க்கு அப்படிங்கிறாரு, 60 வயசு ஆளு.
ஏமா அதுதான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். நான் இந்த வாட்டி மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். என்ன ஆக்சுவலா இந்த காங்கிரஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ரொம்ப இந்த ஓட்டம் இல்ல, சென்னையில வந்து என்னன்னா பரவலாவே வந்து எங்க கேட்டாலும் வந்து எல்லா ஏஜ் கேட்டகரியிலும் வந்து விஜய் விஜய்ன்ற ஒரு இது இருக்கு. விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும், மாற்று அரசியல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தாட் இருக்கு. சென்னையில இருக்க அந்த கிளாஸ் ஆஃப் பீப்புள் யாருன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்காங்க. லைக் அரசியல் பத்தி ஃபாலோ பண்ண முடியாது, ஃபாலோ பண்றதுக்கான டைம் இல்லை. சென்னையில விஜய் வருவாரா அப்படிங்கறதுதான் எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலா. சோ அதுவும் வந்து மெயினா வந்து நாங்க சில பேர் விஜய்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. மனசுக்குள்ள அந்த சின்னம் தெரியுமா, அந்த ஓட் போடுறப்ப அந்த சின்னம் தெரியுதுமா, உதயசூரியன் இரட்டையிலே டைரக்டா கை எங்க போனா ஒண்ணு இரட்டையில போகணும், ஒண்ணு இதுல போகும். நீங்க எல்லாம் டிபிக்கல் வந்து இன்னும் இந்த ஓட்டர்ஸ் மைண்ட் செட்ல அந்த அங்க போறப்ப மாறுற. நானே மாறி இருக்கேனே ஒரு வாட்டி வந்து என்ன ஆச்சு, அந்த 2000 சீமான்லாம் அவனுதான் 2011 நினைக்கிறேன். 2011 வந்து என்னன்னா டிஎம்டிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல தான் இது கண்டேன். டிஎம்டிக்கு விஜயன் தான் மாற்றம், அவர் தான் டிஎம்டிக்கு மட்டும் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், அங்க போயிட்டு சூரியன்ட்ட போட்டு வந்தேன். எனக்கு மனசு வரல, சூரியனை போட்டுருவோம். சத்தியமா அதை பண்ணேன் நான். ஆக்சுவலா லிட்டரலா வந்து டிஎம்டிக்கு தான் மாற்றம்னு சொல்லி பயங்கர இது பண்ணிருக்கேன். அங்க போயிட்டு ஆனா சூரியன் நம்பிக்கிட்டு வந்தேன். அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நீ அங்க போய் எனக்கு சிக்காத கட்சி போட தேவைடா அப்படின்னு ஒரு மனநிலை வந்துருச்சு. இந்த கட்சி ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும், போட்டுவோம் உதயசூரியன் போட்டு அப்படின்னு அது ஒரு இது வந்துச்சு. லைக் அது ஒரு அங்க போறப்ப மாறும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா நான் பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போதே நிறைய பேர் அதை சொல்றாங்க. ஒண்ணும் கிடையாது, 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் வந்து விஜய்ட்டாங்க. 3வது ஆள் என்ன சொல்றான், 3வது ஏடிஎம்கேக்காரன், அதிமுககாரன். அவன் என்ன சொல்றான், விஜய்க்கு போடுறா அப்படின்னு சொன்னாங்க. விஜய் எழுதிங்க அப்படின்ட்டா, விஜய போட்டுங்க. ஏன்னா வந்து அவங்க 2 பேர் முன்னாடி வந்து அவன் அதிமுக சொல்றதுக்கு தயங்குறான். இதெல்லாம் அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காங்கிரஸ்காரங்க இருக்காங்க ரொம்ப நம்பிக்கை, காங்கிரஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க ரொம்ப நம்பிக்கை துரோகம் உள்ள ஒரு ஓட்டர்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா காங்கிரஸ் என்ன 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 சொன்னீங்க, ரொம்ப அது வந்து ஒரு லாயல்டி இல்லாத ஒரு ஓட்டர்ஸ் அப்படின்னு ஒரு தோணுது. ஏன்னா வந்து நாங்க காங்கிரஸ்காரங்க ரொம்ப ரேரா தான் பார்த்தோம், ரொம்ப ரேரா ஒரு 4-5 பேரை பார்த்துருக்கோம். 4-5-6 மெம்பர் தான். அதுல 4 பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சரியான ஒரு பண்ணையம் மைண்ட் செட் உள்ள ஆட்களா இருந்தாங்க. நீங்க வந்து அவங்ககிட்ட போயிட்டு நீங்க யாருக்கு இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா காங்கிரஸ். அப்ப டிஎம்கே கூட்டணியா, இல்ல காங்கிரஸ். டிஎம்கே கூட்டணி சொல்ல மாட்டாங்களா, இல்ல காங்கிரஸ். அது காங்கிரஸ் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியே வேணாம், நீங்க டிஎம்கே கூட்டணியை ஆதரிக்கிற ஒரே விஷயம் வந்து காங்கிரஸ் அதுல இருக்குங்கிறத மட்டும் தான் ஆதரிக்கிறாங்க. அதுவும் மனசார ஆதரிக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறோம், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே, நீங்க எப்படி டிவி கேட்க மாறிடுவான்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து நடக்கலாம். ஆனா வந்து நடந்துச்சுனாலும் சந்தோஷம் தான். அது ஒரு இது இல்ல. இவங்களுக்கு என்ன அப்படின்னா டிஎம்கே மேல ஒரு வெறுப்பு இருக்கு. காங்கிரஸ் எல்லாருக்குமே வந்து டிஎம்கே மேல ஒரு வெறுப்பு இருக்கு. டைரக்டா வந்து டிஎம்கே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இந்த அமெரிக்க நாராயணன் கேள்விப்பட்டிருக்கேன். அமெரிக்க நாராயணன் அவரு பார்ப்பான் காங்கிரஸ்காரன். அவன்லாம் என்ன பண்ணுவான், அவன் 2 பேர் கேட்டான் அப்படின்னா காங்கிரஸ் டிஎம்கே, காங்கிரஸ் தான் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் தான் டிஎம்கே. அது பயங்கர பண்ணையார் மனதில் இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆட்களா நான் பாக்குறேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ். முக்காவாசி பேர், எல்லாரையும் நான் அப்படி சொல்ல வருங்களா, சில பேர் காமராஜர் காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க இன்னுமே. அது இருக்கு. ஆனா முக்காவாசி பேர் வந்து
டிஎம்கே வெறுப்பு இருக்கு. டிஎம்கே வெறுப்பு இருந்து சொல்லிட்டு இருக்கு. எவிடென்ட்டா தெரிஞ்சது ஆக்சுவலா எங்களுக்கு. இவங்க ஏன் இது நீங்க டிஎம்கேன்னு சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. டிஎம்கே கூட்டணின்னா அதை ஒத்துக்க மாட்டேங்குது. டிஎம்கே கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் அப்படிங்க. சரி, அது ஒண்ணு, அது ஒரு மைண்ட் செட் ஆக்சுவலா நோட் சோஃபா. ஓகே, சரி. இந்த பெண்கள் வாக்காளர்கள் 40% அப்படிங்கறது வந்து ஓரளவுக்கு 40% ஒத்துக்க முடியாது. ஆனா ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது ஒத்துக்கலாம். எஸ்பெஷலி ஃப்ரம் 20 to 30 அங்கதான் ஒரு சப்போர்ட் போகுது. பட் 30 எபோவ்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. 30+ எபோவ் ஒன்னும் வந்து இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்ததுலயும் ஃப்ரீ பஸ் கொடுத்ததுலயும் வந்து ஒரு டிஎம்கே மேல ஒரு இது இருக்கு, ஒரு சாஃப்டானது இருக்கு. பிளஸ் வந்து இப்ப வந்து எல்லாருக்குமே 1000 ரூபாய் உதவித்தொகை சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஎம்கேக்கு வந்து ஃபேவரா போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அது 30+ எபோவ். ஸ்டில் அந்த 20 to 30 வந்து சப்போர்ட்டிங் சைடு வந்து டிவிகேக்கு தான் இருக்குங்கிறது என்னோட கெஸ். பட் 30+ அப்படிங்கிறது வந்து டிஎம்கேக்கு ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு ஆக்சுவலா. சரி, அதுக்கப்புறம் தான் பெரிய குண்டை போடுறாரு. இஸ்லாமிய வாக்காளர்கள் 80% விஜய்க்கு வந்து ஆகும். இஸ்லாமிய வாக்காளர் கிடையாது அப்படிங்கிறது தான் இது ஆக்சுவலா. 80% கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% வந்து பிரிப்பாரு அப்படிங்கிறது வந்து டிவிக்கு பிரிக்கும் அப்படிங்கிறது சாலிடா சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கூட பிலோ 10% அப்படிங்கிறது தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர் சீயிங் சோ மெனி இன்ஸ்டாகிராம் இது ரீல்ஸ் இல்ல போஸ்ட், நிறைய பேர் முஸ்லீம் பசங்களே நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. லைக் அதெல்லாம் என்ன பேசிஸ் அவங்க பண்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியும், பிஜேபின்னா என்னன்னு தெரியும். இதெல்லாம் ஒரு கிரவுண்ட் டிவிக்கே இன்னும் பிஜேபி பி டீம் அப்படிங்கிற ஒரு வலயத்துக்குள்ள நான் இன்னும் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல அப்படின்னா, இன்னும் வந்து விஜய் பயப்படுறாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம அரசியல் கட்சி நடத்த போறோம், அது எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் பிராடா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கோ. எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் குறுகலா இருந்து கொஞ்சம் அமைதியா டிஎம்கே மட்டும் சீண்டிக்கிட்டு போயிடலாமா, பிஜேபி வேணாம், கையெழுத்திய வேணாம், எஸ்பெஷலி ஆஃப்டர் கரூர் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கிறேன். ஆனா வந்து இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சைட்ல என்னவா பார்க்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். பிஜேபி வீட்டியமா பார்க்கறது டிவிகேவை. ஆனா டிவிகே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, புதுசா வந்த கட்சி, அதுக்கு எடுத்தோடனே வாய்ப்பு வேணாம். இன்னும் ஒரு 5 வருஷம் விஜய் வாயை தொடர்ந்து அரசியல் பண்ணணும். ஓகேவா? 2026 அப்புறம் வாயை தொடர்ந்து அரசியல் பண்ணட்டும். ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தையே சும்மா இருக்கிறது, வாய் மூடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து இஸ்லாமிய வாக்காளர்கள், சிறுபான்மையின வாக்காளர்கள் வந்து இதெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்னு நான் வாய் மூடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இஸ்லாமிய வாக்காளருக்கு வந்து அந்த 20% ஆதரவு நான் சொல்றதுமே வந்து கொஞ்சம் அமைதியா இருந்து விஜய் இன்னும் பேச விடுங்க. 26 அப்புறம் பேச விடுங்க. ஒரு 5 வருஷம் ஒரு வாயத்தை வந்து நல்லா பேசட்டும், களத்துக்கு ஒரு அரசியல் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணி 2031 கூட கொடுங்க. 100% இஸ்லாமுக்கு வந்து நல்லா பண்ணாங்கன்னா கொடுங்க. அது வந்து மாற்று கருத்தல், அது ஒன்றும் பேசுறாங்க. ஆனா பேசவே இல்லை. நான் போய் ஜஸ்ட் ஒரு ஃபேனுங்கிறனால ஓட்டு போடுவேன், டிஎம்கே வெறுப்புல ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாது. டிஎம்கே வெறுப்புங்கிறது ஒரு செட் இருக்கு ஆல்ரெடி. அது எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ், ஏடிஎம்கேவோட இஸ்லாமிய ஓட்டு. ஓகே, அது ஆப்வியஸ்லி டிவிகே போகும், அது வச்சுக்கலாம். ஆனா ஃபேனுங்கிறதுக்காகவே ஓட்டு போடுறாங்க தெரியுமா? நான் ஒரு ஃபேனுங்க, நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஃபேனுங்க, ஆனா அதனால வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, அது ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ நிஜமாவே டிஎம்கே வெறுப்பு அப்படின்னு உனக்கு வெறுப்பு இருக்கு, நான் வந்து ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன், அதனால இப்ப வந்து டிவிக்கு மாற்ற போறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நமக்கு அது இதுல ஓகே, சரி நீங்க போய் தொலை அப்படின்னு விட்டுருவான். ஆனா வந்து நான் ஒரு ஃபேன் தான், அதனாலதான் அவர் ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பா அதை ஒத்துக்க மாட்டேன். அவங்க வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இதை பார்க்கணும். ஏடிஎம்கேட நிலைமை என்ன, யார் கண்ட்ரோல்ல யார் இதுல இருக்கு, அதெல்லாம் வந்து தெளிவா படிக்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து நம்மளோட இதா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இது வந்து மோர் ஆஃப் லைக் எனக்கு வந்து இது என்னோட கருத்து ஆக்சுவலா. ஏன்னு உனக்கே தெரியும் நான் வந்து யாரு அப்படின்னு தெரியும். அதனால வந்து இது வந்து எக்ஸாக்டா வந்து நான் அப்படி அதனாலதான் இது ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி இதுல இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிறுபான்மையோட விஜய்க்கு வந்து 80% போடுறான். அது
போகுது அவன் சொல்லியிருக்கான். அதில் நம்பகத்தன்மை இல்லை. யாரும் நான் பார்த்த வரைக்கும் வந்து, இப்ப நான் போய் முஸ்லிம் ஏரியால பப்ளிக் ஒப்பீனியன் போகும்போது, உதாரணத்துக்கு அந்த நான்சி ரோடு அந்த ஃபுல்லா இதாதான் இருக்கும், முஸ்லிம் ஏரியா தான் இருக்கும். அந்த ஏரியால வந்து எடுக்கும்போது வந்து ரேர்லி, அதாவது வந்து ஒரு 20ஸ்ல இருக்கவங்க வந்து பண்ணுவாங்க, சொல்லுவாங்க விஷயம். பெருசா எல்லாம் எதுவும் சொல்லி பார்த்தது இல்ல. 20ஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு போடுற இது, ஓட்டர் ஐடி, இதுலயே ஒருத்தன் இருக்கான் ஆபீஸ்லயே, 26 வயசு ஆகுது, டிவிகே சப்போர்ட், ஆனா ஓட்டர் ஐடி இல்ல. 26 அவன் வயசு. என்ன முஸ்லீமா அவன்? ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி போட்டதே இல்ல. அதுக்கான ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கான முயற்சி கூட கிடையாது. கரெக்ட். நான் முன்னாடி ஒண்ணு சொன்னேன்ல, நானு 20-30 ஓட்டு போட போக மாட்டாங்க அப்படின்ட்டு. உனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த அந்த இது கரெக்டா இருக்கு தெரியுமா? அந்த ஒரு கெஸ்ஸிங் இருந்து கரெக்டா இருக்குல்ல. சோ அதனாலதான் சொல்றேன், விஜய்க்கு அந்த 20-30 ஓட்டு போட போறதே அதிசயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கூட்டத்துக்கு வேணா போலாம், ஒரு ஜாலியா இருக்கு, ஒரு வைபா இருக்கு. ஆமா, இதுக்கு இது வந்து ஓட்டா மாறுமா? மாறாது. கரெக்ட். அதுதான் இவங்க வந்து இந்த புதுச்சேரி மீட்டிங்ல கூட 15 நிமிஷம் தான் மீட்டிங் நடந்துச்சுன்னு அப்செட் ஆயிட்டாங்க. தலைவர் வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது பேசணும். இங்க வந்து நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. 13 நிமிஷம் தாங்க தரிசனம் கிடைச்சது அப்படிங்கிற. அவர் பேசுனதெல்லாம் கேட்க தளபதியை பார்த்துட்டோம், 15 நிமிஷம் தான் பார்த்தோம். பாக்குறதுதான் நீங்க என்ன பேசுறதுன்னு கேட்டா வந்து எங்கேயும் குழம்பி போயிடுறாங்க. நிஜமா தெரியல. இந்த கூட்டத்துல இருந்து என்ன தெரிய போகுது? ஆக்சுவலா சத்தியமா தெரியல. ஒரு அது வந்து என்ன, அதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நாம ஒரு இதுக்கு போயிருக்கோம்ல, நம்ம பாலஸ்தீன் இதுக்கு போயிருக்கோம். அதுக்கு வந்தது ஒரு செட் ஆஃப் போட்டோ வந்தது, பாலஸ்தீன் ஒரு செட் ஆஃப் போட்டோ வந்தது. அதுல பேசினவங்களும் அந்த அந்த ஒரு எழுச்சி இருக்கும், அந்த டாபிக்கை பத்தி ரொம்ப தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஓகேவா? நான் ஒண்ணுமே தெரியாம போனேன், எனக்குமே ஒரு கரெக்ட். ஒரு டேக்அவே வந்து தெரிஞ்சு போனவங்களுக்கு அது வந்து இன்னும் ரசிக்க தோணும், தெரியாம போனவங்களுக்கு ஒரு டேக்அவே இருக்கும். ரெண்டுமே அது கிடைக்கும். ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் அங்க ஒரு மேட்டர் இருக்கும். இவங்க எதுக்குதான் போறாங்க அப்படின்னு எது பேசுறதும் கேட்கவே மாட்டாங்க. சும்மா ஆளை பாக்குறதுக்கு எதுக்குடா என்ன என்ன பொருள், என்ன ஒரு ஆள், என்ன இது உலக அழகனா இல்ல என்ன என்ன நடக்குது அங்க அப்படின்னு எதுக்கு போறாங்க, என்ன மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெரிய அதுல ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ எதுவும் இருக்குமா எங்களுக்கு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரிதான் இருந்தோமா, நாமும் விஜய் ஃபேன்ஸ், நானும் ஒரு விஜய் ஃபேன். பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன், பயங்கரமா சண்டை போட்டிருக்கேன். எனக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லையே, ஏன் அப்படி இல்ல? அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பகுத்து அறிகிற இடத்துக்கு வந்துட்டோம். இல்லப்பா, நான் காலேஜ் படிக்கிறப்பயும் அப்படி இருந்தது இல்ல. ஒரு இல்ல, ஆக்சுவலா நானும் தான் சொல்றேன். நான் போய் மோஸ்ட்லி வந்து கத்திக்கு கத்தாம பார்த்த படமே கிடையாது. அது ஒரு பாயிண்ட்ல வந்து அது வந்து உங்களுக்கு அந்த கான்சியஸ்ல இருந்திருக்கு, அது கான்சியஸ் இல்லாம இருந்த ஒரு கத்தி பார்க்கிற ஒரு ஓகே. கத்துறது வந்து பாயிண்ட்ல இருந்து அப்படி ஆகும்போது உட்காந்து கையை கட்டிட்டு இல்லையா படத்தை மட்டும் அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஓகே, எது தேவைன்றது உணரும் போது அது அந்த எது செய்யுது, நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும். அவன் வந்து அந்த ரசிகர் மேம்பாடுல அந்த கூட்டத்துக்கு போறான்னு வந்து அதான் விஜய் வந்து நம்ம நீ விஜய் நீ விஜய் ஃபேனா எதுக்கு ஆனன்னு சரி, எதனால ஆனன்னு சொல்லணும். நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஆக்சுவலி எனக்கு விவரம் தெரிஞ்சது. குயிக்கா சொல்லுவாங்க, விஜய் ஃபேன் எதனால நீ விஜய் ஃபேன்? இல்ல, எதனாலலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்து அது ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. கேடிவில வந்து பார்ப்போம், பார்த்தேன்னா ஒரு அப்படியே பார்த்து வளர்ந்துருப்போம். ஒரு பாயிண்ட்ல எனக்கு விஜய் ஃபேன்லாம் தெரியாது. ஆனா என்ன வந்து ஒரு பாயிண்ட்ல அஜித் ஃபேன் வெளியே வந்தான். இப்போதான் வந்து ஒரு எனிமிட்டி இருக்கும், ஒரு அண்ணன் அஜித் ஃபேன் வரும்போது ஒரு ஆப்போசிட்ல வந்து இது விஜய் தூக்கி பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்ட்ல தான் அப்படியேதான் வந்துச்சு. அது எனக்கு கான்சியஸ் எனக்கு அவரை தெரிஞ்சாலும் 8th படிக்கும்போது தான் நான் விஜய் முன்னாடி விஜய் பிடிக்கும், அது அப்படி இருந்தது. சரி, ஓகே. அதான் நான் எதனால விஜய் ஃபேன் ஆனேன் தெரியுமா? சிம்பிள், ஒரே ஒரு ரீசன் தான். ஆக்சுவலா விஜய் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து
ஒரு பயங்கர விஜய் ஃபேன் அப்படின்னா ஒரு 2005 2007 அந்த டைம்ல எல்லாம் பயங்கரமான ஒரு இது விஜய் ஃபேன் பேர்ல இருந்தேன். ஏன்னா விஜய் நான் ஒரு ரெக்வஸ்டா பார்த்தேன். ஏன் ரெக்வஸ்டா பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா என்னை சுத்தி எல்லாருமே ஒரு அஜித் ஃபேனா இருப்பாங்க, பயங்கரமா கலாய்ப்பாங்க. பயங்கரமா கலாய்ப்பாங்க. அந்த டைம்ல பயங்கர ஃபிளாப்பா வரும் விஜய்க்கு பயங்கர ஃபிளாப்பா வரும், கலாய்ப்பாங்க. நமக்கு எப்பவுமே வந்து இந்த ஒப்ரஸ்ட பார்த்தா ஒரு கனிவு வந்துடும். ஏண்டா பாவன்டா அவன் ஏண்டா கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்துடும். அதுல ஆரம்பிச்சதுதான் விஜய் பண்ண நீ ஒரு ஹிட் கொடுத்தவங்க விஜய், உனக்காக நீ ஹிட் கொடுத்தாதான் என் வாயை அடைக்க முடியும். ஒரு இது இருக்கும்ல, ஒரு அஞ்சு இருக்கும்ல, இவன் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிடணும் அந்த பையன் அப்படின்ட்டு. அப்படி பார்த்து அந்த அவன் மேல வந்து ஒரு கரிசனம் தான் ஒரு அது ஒரு ஃபேன் அந்த இது மாதிரி போயிடுச்சு ஆக்சுவலா. ஸ்டில் அந்த 2000 நண்பன் படம் வரையுமே வந்து ஒப்ரஸ் தான். ஏன்னா அந்த டைம்ல பயங்கரமா சூர்யா தான் பயங்கர ஹிட் தரான், கார்த்தி வரான், யாரு சூர்யாவோட கார்த்தி பயங்கரமா வரான். அந்த வேலாயுதம் படம் அப்பெல்லாம் அவ்வளவு ப்ராப்ளம் விஜய்க்கு. வேலாயுதம் நண்பன் வரையுமே ஒப்ரஸ் தான். அதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கலாம், துப்பாக்கி அப்புறம் தான். முன்னாடி நிறைய ஏற்றம் இருக்கு இருந்தது. பட் ஆனா இந்த டைம்ல தான் நிறைய சூர்யா கார்த்தி அஜித் கூட இல்ல எனக்கு, சூர்யா கார்த்தி பயங்கரமா வெளில வர்றாங்க, நிறைய ஹிட் கொடுத்து. ஸோ இந்த டைம்ல வந்து அது வரைக்குமே விஜய் வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்தவன். அதுக்கப்புறம் தான் ஒரு செல்ஃப் எடுக்கும் பயங்கரமா. விஜய் ஃபேன் ஆனதே ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு அமாங் த ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததால அவன் மேல ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்துருச்சு எனக்கு ஆக்சுவலா. சரி இவன் வந்து நம்ம இதா எடுத்துக்கலாம், குருவாடு இப்பெல்லாம் இல்ல, இவனை பிடிக்கும் அவ்வளவுதான் ஃபேன் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ அப்படி வந்ததால வந்து இவன் வந்து இப்ப ஒவ்வொரு பீரியட்ல வந்து அது பயங்கரமா கம்மியாயிடுச்சு ஆக்சுவலா. மேல இருக்கிற ஒரு என்னப்பா நான் என்ன வேணாலும் கல்ச்சரை கொடுப்பேன், என்ன கல்ச்சரை வேணாலும் அள்ளி போடுவேன், ஆனா அது ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு வெறுக்கிறேன். ஈவன் அஜித்துமே நான் அதை வெறுக்கிறேன். என்ன படம் வேணாலும் கொடுப்பேன், நான் நடிக்கிறதாலேயே நான் நடந்து வரதாலேயே அந்த படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற ஃபேன்ஸையும் நான் வெறுக்கிறேன். பாரு எங்க தலைவன் நடிக்கிறான் பாரு, கரிஸ்மா பாரு, அந்த கரிஸ்மாக்காகவே படம் பார்க்கலாம், இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு நரேட்டிவே நான் வெறுக்கிறேன். ஸோ அது பயங்கரமா அதுக்கப்புறம் விஜய் மேல ஒரு வெறுப்பு வரல, என்னடா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்தது நமக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதுவும் வந்து பேசாம ஸ்டில் அந்த லியோல வந்து நமக்கு பிடிச்சிருக்கும். ஒரு அண்டர் பிளே இருக்கும் லியோல நல்லா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். பட் ஆனா ஒரு அவன் எங்கெங்கெல்லாம் அண்டர் பிளே பண்றானோ அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் கோட்லயுமே வந்து அந்த ஜீவன்கிற ஒரு கேரக்டர் ஒரு அண்டர் பிளே தான் பண்ணு. ஸோ அண்டர் பிளே பண்ணி அந்த கேரக்டருக்கு ஏற்ற இருக்கும்போது ஓரளவுக்கு நமக்கு பிடிச்சி போகுது. பட் அது இல்லாம கொஞ்சம் ஓவரா பண்றது அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஸோ கோட் ஒரு கல்ச்சர் என்ன வேற என்ன கல்ச்சர், நிறைய கல்ச்சரா இருக்கு கல்ச்சரை படங்கள். அதான் அது ஒண்ணு, அது எங்கேயோ போறோம் நாம வேற எங்கேயோ. இது வேணா நம்ம தனியா சினிமாக்காண்டி ஒரு பேசலாம், தனியா பிரேக்கிங் பேட் கூட பேசலாம் தனியா. ஜான் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கான், அதை மட்டும் சொல்லிடுறேன். சீமான் கட்சி வந்து 3% குறைவான வாக்குகளே கிடைக்கும், அதை வேணா ஒத்துக்கிறேன். ஏன்னா சீமான் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு தான் போகுது முக்காசி. ஸோ ஆல்ரெடி ஒரு 8% அப்படின்னா அதுல முக்காசி அப்படிங்கிறது வந்து ஒரு 5%, 6% வரும். மிச்சம் இருக்கிறது பார்த்தோம் 2-3% தான். ஏன்னா அதை ஒத்துக்கிறோம், அதை வேணா ஒத்துக்கலாம். ஒரு 3% தான் சீமான் கிடைக்கும், மிச்சதெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடும். ஒரு இது டிஎம்கே ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு மோஸ்ட்லி இங்க வந்து வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கணிப்பு. ஸோ அது எல்லாமே அக்யூமுலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எங்களோட கணிப்பு என்ன அப்படின்னா 10 to 12% வந்து விஜய் வந்து வாங்கிடுவாரு அப்படின்னு நாம நம்புறோம். ஸோ இதுதான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி எடுத்த ஒரு ரிப்போர்ட். நாங்க பண்ண பப்ளிக் சர்வே. ஏடிஎம்கே பர்சன்டேஜ் போடலாம், ஆனா ஏடிஎம்கே வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் மட்டும் போட்டிருக்காங்க சர்வேல அந்த ரிப்போர்ட்ல. 2வது இடம் வந்து டிஎம்கேவா, ஃபர்ஸ்ட் இடம் வந்து டிவிகே. அதுல வந்து நாம நம்பல, நமக்கு வந்து 10 to 12% விஜய்க்கு வரும், சீமானுக்கு வந்து 10 to 4% வரும் அப்படிங்கிறதுதான் நம்மளோட கணிப்பு. பப்ளிக் ஒப்பீனியன் பண்றதால இந்த கணிப்பு நம்ம
உங்களுக்கும் அத நீங்களும் பண்றதால நீங்க கண்டிப்பா உங்க சேனல் நாங்களும் பண்றோங்க. எங்க சேனல் நாங்க பண்றோம். அதனால வந்து நாங்க சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாம் மூத்த சேனல் நாங்க. சரி, ஓகே.